வெல்கம் டு ஜானி வாட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கான்செப்ட் எதை பற்றினா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டேயுமே இப்போது சேனலில் இருந்து நீங்கள் வாங்கின இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும் அண்ட் தென் கீ நோட்ஸ் இருக்கும். பட் மேம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு சில டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு கொஷின் நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாயிண்ட்ஸ் எப்படி போடுறது, அதில் நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்ற கான்செப்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்லேருந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்டுவல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ரிப்பீட்டடான ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷினை தான் நம்ம இந்த யூனிட்டில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இந்த கான்செப்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாகவே நாம் ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸில் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற டேர்மே நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு யுக்தியை கையாளுறது. ஸோ எந்த விஷயங்களில் நம்ம எப்படி வந்து ஒரு யுக்தியை கையாளுறோம், ஸோ இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்மளை பார்க்குறோம். ஸோ கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்க அப்படின்னா த டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இஸ் derived ஃப்ரம் எ Greek word strategios which means generalship, a plan or course of action or set of decision rules making a pattern or creating a common thread. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ஒரு என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோமோ, நம்மளுடைய ஒரு மீனிங் ஆஃப் ஒர்க் அப்படின்றது என்ன, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, ஸோ இதனோட நம்மளோட ஆக்ஷன்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன அப்படின்றதையும், ஸோ அதோட டெசிஷன் நம்ம என்ன ஃப்ரேம் பண்ண போகிறோம், ஸோ என்ன பேட்டர்னில் ஒர்க் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம என்ன டாஸ்க் எடுத்துக்கிட்டாலும் அந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த ஆக்ஷன் அந்த பெர்ஃபார்மன்ஸை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா strategic management is defined as the dynamic process of formulation, implementation, evaluation and control of strategies to realize the organization strategic intent. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பொறுத்த அளவில் இது வந்து பல கோணங்களில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நம்ம எப்படி ஃபார்முலேட் பண்ண போகிறோம், ஃபார்முலேட் பண்ணதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அந்த ஒர்க் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம எப்படி எவல்யூவேட் பண்ணுறோம், அண்ட் தென் அந்த ஃபீட்பேக் வச்சு நம்ம எப்படி அந்த ஒர்க்கை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் என்ன பர்பஸ்க்காக நம்ம கொண்டு வந்தோமோ அந்த டாஸ்க்கை எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறத அனலைஸ் பண்ணுறது தான் இதனோட டெஃபினிஷன் நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த அளவில் continuous decision, strategic decision, long-term direction, achieve some advantages for the organization, suitable environment, cross-cutting interaction. ஸோ இப்போது நம்ம இது வந்து என்ன சொல்லலாம்னா நமக்கு இதை டிட்டர்மின் பண்ணக்கூடிய ப்ராசஸே எப்படி இருக்கும்னா, கம்பெனி எடுத்துக்கிட்டோன்னா லாங் டைம் ஆப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி இருக்கணும். அண்ட் தென் நம்ம கோலை நம்ம எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறது, ஸோ அந்த கோலை அச்சீவ் பண்ணுற போது நம்ம ஃபார்முலேஷன் பண்ணுறோம் இல்லையா, ஒரு பிளான் போடுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த பிளான் அப்படின்றது எதை சார்ந்து இருக்கும், நம்ம எந்த விஷயத்தை எதெல்லாம் தேவைன்ற எப்படி அலோகேட் பண்ண போகிறோம், இருக்கக்கூடிய ரிசோர்ஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், அண்ட் தென் அதில் தேவையான ஆப்ஜெக்டிவ் நமக்கு என்ன, ஸோ எதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணணும், அண்ட் தென் எல்லாத்தையுமே சார்ந்து கண்டினியூஸான ஒரு டெசிஷன் நம்ம எடுத்துருக்கணும். அண்ட் தென் நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராசஸ் அப்படின்றதே நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன செட் பண்ண போகிறோம், ஸோ நம்மளோட டாஸ்க்கை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கொண்டு வர போகிறோம். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னும்போது லாங் டேர்ம் டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான். ஸோ அப்போ லாங் டேர்ம் லெவலில் நம்ம பிஸ்னஸை எப்படி கொண்டு போகிறது, நம்மளோட அட்வான்டேஜ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் இருக்குன்னா நம்மக்கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கோ ஸோ அந்த ரிசோர்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ணலாம், அண்ட் தென் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தட் இஸ் என்விரான்மெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களை தான் நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்க்குறோம். இப்போ இதில் கான்செப்டுவல் ஃப்ரேம் ஒர்க், ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது இதனுடைய அந்த கான்செப்டுவல் ஃப்ரேம் ஒர்க்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ், ஆர்கனைசேஷனல் கேப்பபிலிட்டி, காம்பிடென்சி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சினர்ஜெட்டிக் எஃபெக்ட், strength and weakness, and then organizational resource, organizational behavior. ஸோ ஒரு பிஸ்னஸை நம்ம வந்து எடுத்து பார்க்குறோன்னா அதோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி எடுத்து பார்ப்போம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மேலே சொன்ன அதே விஷயங்கள் தான். ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜ் வந்து என்னெல்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில திறன்கள், ஸோ என்னெல்லாம் கேப்பபிள் நம்மக்கிட்ட இருக்குது, என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வந்து காம்பிடென்சி நம்மக்கிட்ட இருக்குது, அண்ட் சினர்ஜெட்டிக் எஃபெக்ட். ஸோ அந்த சினர்ஜெட்டிக் எஃபெக்ட் அப்படின்னும் போது என்ன சொல்லலாம், அந்த ஒருங்கிணைத்த ஸோ இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இது பண்ணுறோமோ அது எல்லாமே ரிசோர்ஸ் நம்ம எப்படி வந்து இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை பண்ண போகிறோம். தென் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஸோ ஒரு நம்ம பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், இது நமக்கு என்னெல்லாம் பிராண்ட், இப்போ ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் குவாலிட்டி வந்து இருக்குது, ஸோ இதில் நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டர், அந்த காம்படிட்டர் ஓவர் கம் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன லேக் ஆகுது, ஸோ அது நமக்கு ஒரு வீக்னஸ் அப்படி சொல்லலாம். அண்ட் தென் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனல் ரிசோர்ஸ், ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லேண்ட், லேபர், இது எல்லாமே வந்து நம்மளோட ரிசோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்குது, அண்ட் தென் நம்மளுடைய ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஸோ நம்மளுடைய அந்த காமன் ஒரு கோல் வந்து நம்ம பிஸ்னஸ் கோல் வந்து
எப்படி இருக்குது, ஸோ எல்லாருமே எந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ண போகிறோம், இதெல்லாம் ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் சொல்லலாம். அண்ட் தென் கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த கான்செப்டை பொறுத்த அளவில் பிஸ்னஸோடைய காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது, அண்ட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளான் ஆர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து என்ன, ஸோ எந்த மாதிரியான டெசிஷன் மேக்கிங் நம்ம பண்ண போகிறோம், அதனோட பேட்டர்ன் ஆர்டர் வந்து எப்படி இருக்குது, இதை பில்ட் பண்ணக்கூடியது நமக்கு இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் வந்து என்ன, பிட்ஸ் அண்ட் லைஸ். ஸோ இந்த பிட்ஸ் அண்ட் லைஸ் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம்னா, இதில் இருக்கக்கூடிய குழி, அதாவது மேடு பள்ளம் பிஸ்னஸில் பார்க்கக்கூடிய இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய லைஸ் என்னெல்லாம் பொய்கள் இருக்குது, இதெல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் தி ஜென்ரல், ஸோ ஜென்ரல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்க்குறது, ஸோ நம்மளோட ஆர்கனைசேஷனோட கோல் இதெல்லாம் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்குறது, அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்டையும் பார்க்குறது. இதனால் ஃபீச்சர்ஸ் என்ன, ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம செட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு என்ன, ஈஸியாக நம்மளால் வின் பண்ண முடியும். அண்ட் தென் நமக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் தென் நம்மளோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் லுக்கிங் பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்பேன், ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ டைம் பீரியட்க்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றது இருக்கும். அதில் நம்ம க்ரியேட்டிவாக நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி செட் பண்ணலாம், அண்ட் தென் எல்லா டைமென்ஷனையும் நம்மளால் திங்க் பண்ணலாம். ஸோ டைனமிக் ப்ராசஸாக நம்மளால் திங்க் பண்ண முடியும். சில நெளிவு சுழிவுகள், ஃப்ளெக்சிபிளான ப்ரோக்ராம், நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிள் ப்ரோக்ராமை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இப்போ ஜென்ரலாக ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் லெவலில் நம்ம எப்படி திங்க் பண்ணி அந்த ப்ராசஸை கொண்டு போகலாம். ஸோ இதில் சில லெவல் வந்து இருக்குது. என்னெல்லாம் லெவல் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் லெவல், அண்ட் தென் பிஸ்னஸ் லெவல், அண்ட் தென் ஃபங்க்ஷனல் லெவல். இந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ராட்டஜின்றதுக்கு நம்ம ஒரு கோல் செட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதோடைய ஆப்ஜெக்டிவ், அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் நம்ம ஆக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து நம்ம இதை பண்ணக்கூடிய அந்த ஸ்கோப், நம்மளோட இதோட ஆதாயம் என்ன, எதனால அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம செட் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸில் தெரிஞ்சிக்கக்கூடிய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், என்ன லாஜிக் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுடைய பிஸ்னஸை கரெக்டாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக டாஸ்க் அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேல்ஸ்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சா நம்மளோட ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம செட் பண்ணுறது. நம்ம டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோம். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி, ப்ரோக்ராம் ஸ்ட்ராட்டஜிஸ், சப் ஸ்ட்ராட்டஜிஸ், அண்ட் தென் டாக்டிக்ஸ். ஸோ அந்த மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னென்னா டாப் லெவல் ஆக்டிவிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸை தான் நம்ம வந்து மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு சொல்கிறோம். இதில் ப்ரோக்ராம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்டிவ் வில் பி அச்சீவ்டு, என்ன ஆப்ஜெக்டிவ் நம்ம வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். அண்ட் தென் சப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னெல்லாம் ஸ்டெப் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற ப்ராசஸில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அண்ட் தென் டாக்டிக்ஸ் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னெல்லாம் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பிஸ்னஸை கொண்டு போக போகிறோம்னு சொல்கிறது. இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டைப்ஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜி டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் இதில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிட்டோம், அதில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணும்போது என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிஸ்னஸோட மாடல் என்ன, நம்ம பிஸ்னஸோட மிஷன் என்ன, அண்ட் தென் விஷன் என்ன. ஸோ மிஷன் அப்படின்றதுக்கும் விஷன்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. ஸோ விஷன் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்குது. இப்போ எல்லாருமே எஸ்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிஜிபி வந்து எடுக்கணும், ஸோ இவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விஷன் அப்படின்னா அதுக்கான மிஷன் ப்ராசஸ் என்ன. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ ரீட் அவுட் பண்ணுறது, அண்ட் தென் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறது, அண்ட் தென் டே டு டே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு திங்க் பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸை செய்கிறத நம்ம மிஷன் ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அதனுடைய வேல்யூ எந்த அளவில் இருக்குது, அண்ட் தென் நம்மளோட கோல் எப்படி நம்ம செட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வச்சு தான் நம்ம ஃபார்மேஷன் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயத்தை ஃபார்முலேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றதை வச்சு தான் நம்ம ஒரு விஷயத்தை ஃபார்முலேட் பண்ண முடியும். அண்ட் தென் ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணும்பொழுது கண்டிப்பாக எக்ஸ்டர்னலாக அனலைசஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்ன, அதில் என்னெல்லாம் த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் தென் இன்டர்னல் அனாலிசிஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸில் நமக்கு இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரிசோர்ஸ், நம்ம ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னேன். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சில லேக் ஆஃப் கேப்பபிலிட்டிஸ், ஒரு ஸ்கில் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை ஒரு டெக்னாலஜி தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது நமக்கு வீக்னஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஷார்ட் அனாலிசிஸ், ஸோ இந்த ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் அனாலிசிஸை நம்ம பண்ணியிருக்கணும். அண்ட் தென் ஃபங்க்ஷனல் லெவலையும் நமக்கு ஸ்ட்ராட்டஜி, அண்ட் தென் பிஸ்னஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி, குளோபல் லெவல் நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி செட் பண்ண போகிறோம், கார்ப்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ், இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளால் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராசஸ் எப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். இது எல்லாமே நம்ம வச்சு ஒரு சிஸ்டமாக ஃபார்முலேட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பிஸ்னஸில் ஒரு பிளான் அப்படின்றது ஏன் பண்ண போகிறோம்னா நம்ம எந்த மாதிரியான யுக்தியை வச்சு நம்ம பிஸ்னஸில் ப்ராஃபிட் எடுக்க முடியும், நம்ம பிஸ்னஸை எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அதே அந்த ஃபார்மெட்டை வச்சு நம்ம இப்போ பிளான் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இம்ப்ளிமெண்ட்டில் என்ன பார்க்குறோம், ஒரு கவர்னன்சி, ஸோ இருக்கக்கூடிய எத்திக்ஸ் என்ன, அண்ட் தென் அதனுடைய டிசைனிங், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன,
என்ன மாதிரி டிசைனில் நம்ம கம்பெனி வந்து இருக்குது, ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் கண்ட்ரோலிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம், நம்ம பிஸ்னஸ் கரெக்டாக போதான்றதுக்கான ஃபீட்பேக் வந்து எப்படி எடுக்க போகிறோம், ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி யாரை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம், நம்ம எந்த குரூப் ஆஃப் கஸ்டமர் வந்து நம்மளோட டார்கெட், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமருக்கு என்ன தேவை இருக்குது, ஸோ அந்த தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து இன்புட் கொடுக்க போகிறோம், ஸோ எப்படி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம் அப்படின்றத சார்ந்து தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கோட கான்செப்டை நம்ம செட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் யூனிட் 1ல் வந்து இந்த கான்செப்டுவல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது ஒரு ரிப்பீட்டடான ஒரு கொஷின். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டுமே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த பேசிஸில் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 13 மார்க் எடுத்துக்கும் போது நான் ஆல்ரெடி 4 பேஜஸ்க்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் போட்டு அதை நீங்கள் எலபரேட் பண்ணி எழுதும்பொழுது இன்னுமே உங்களுக்கு வந்து இந்த 4 பேஜ் அப்படின்றத உங்களால் டெவலப் பண்ணி எழுத முடியும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த அளவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களோட சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட சிலபஸில் இந்த கண்டென்ட் எல்லாமே ஃபாலோ ஆகுதா, ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த அளவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுடைய சிலபஸ் எடுத்து வச்சு பாருங்கள். அந்த சிலபஸை நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது பேஸஸில் தான் உங்களுக்கு கொஷின்ஸுமே வந்து இருக்கும். அண்ட் தென் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் லாஸ்ட் டைமுக்கு வந்து நீங்கள் ஒரு முறை எடுத்து ரீகப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் சில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேசிக் இன்ட் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவுமே தான் இந்த வீடியோ. அண்ட் தென் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், அந்த கீ கான்செப்ட் வந்து எப்படி எலாபரேட் பண்ணலாம், அதில் இம்பார்ட்டண்ட்டான அந்த ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கீ கான்செப்ட்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கீ கான்செப்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களால் கரெக்டான அந்த சிலபஸ் எடுத்து வச்சுட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும், என்னென்ன கான்செப்ட் அப்படின்றத கிளியராக ஒரு முறை பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களால் எழுத முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டாலும் நீங்கள் 3rd செம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட ப்ரெஷரைசேஷன் சார்ந்தது. இது எல்லாமே நீங்கள் டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அதில் என்னென்ன கண்டென்ட் மேக் ஆகுது, ஸோ இது வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை நீங்கள் எப்படி வந்து டெவலப் பண்ணுவீங்க, ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் எப்படி செட் பண்ணுவீங்க, அண்ட் தென் இண்டஸ்ட்ரியில் வந்து அனாலிசிஸ் வந்து எப்படி பண்ண போகிறீங்க, அதில் இருக்கக்கூடிய லேபர் வெல்ஃபேர் வந்து என்னெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி உங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒரு கண்டென்ட் பேஸஸில் பார்க்குறீங்க. பட் நீங்கள் இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடியதான். இதை உங்களால் நீங்கள் சிலபஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களால் நல்லாவே இந்த மார்க்கை உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.